ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா திக்கான நாட்டுக்கோழி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலாவை வறுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் 10 சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி அளவு வறுபட்டதும் 2.5 ஸ்பூன் தனியாவும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. தனியா நல்லா வறுப்பட்டதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, பட்டை, கிராம்பு, லவங்கம் இது 3 சேர்த்து 1 செகண்ட் மட்டும் வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் வறுத்ததும், அதிக நேரம் வறுக்கக்கூடாது, 1 நிமிஷம் போதும். வறுத்ததும் ராகி மாவு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்து 4 கிளறி இறக்கி வச்சிடலாம். ராகி மாவு அதிகமாக சேர்த்தா குழம்பு நல்லா இருக்காது. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் முட்டை வெந்துட்டு இருக்கட்டும். அது கூட நம்ம தேவையான பொருட்கள்லாம் போட்டு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா கூட 1 ஸ்பூன் மஞ்சள், 1/4 மூடிக்கு பாதி அளவு தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. முட்டையும் இந்த சைடு வெந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கோசரம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி வந்துட்டு தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் கறி மசாலாவும் 1.5 ஸ்பூன் வீட்டில் இடித்த தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தூள் எல்லாம் தக்காளியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். குழம்போட திக்னஸ் பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அப்பப்போ கிண்டி விடுங்க. குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு உரிச்சு வச்ச நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை போட ஒரே சைடாக எடுத்து சேகரித்து வச்சுருந்து அதே பக்கமாகவே போட்டு வேக வச்சு எடுத்ததுனால இந்த மாதிரி உரிக்க முடியாத மஞ்சள் கரு அடியில் தங்கி அந்த வெள்ளைக்கருவும் சேர்ந்து உறிஞ்சி வந்துடுச்சு. முட்டை வந்துட்டு நல்ல முட்டை தான்.
முட்டையை குழம்புல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம 2 முட்டையை உடைச்சி ஊற்றி குழம்போட சேர்த்து கலந்து இறக்கி வச்சிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம உடச்சி ஊற்றுற முட்டை வெந்துடும். அப்படியே மேலாப்பில் கிண்டி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கிட்டு மல்லி இலை கொஞ்சம் தூவிக்கலாம். சூப்பரான நல்லா திக்கான நாட்டுக்கோழி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.